அந்தந்த கிராமத்துக்கு தேவை என்று எங்களிடம் தந்திருக்கின்றார்கள். அதற்குரிய தரவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் கடந்த காலம் எங்களுடைய தலைவரை அழிக்க வேண்டும், இல்லாமல் ஆக்க வேண்டும், சிறைக்கு அனுப்புவது மட்டுமல்ல, சிறைக்குள் அவரை அடக்கி வைத்து அவருடைய காலங்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று பல முயற்சியில் அவர்கள் போராட்டங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகையால் நாங்கள் அதற்கு மட்டுமல்ல, எங்களுடைய மக்களுடைய துவாக்களும், எங்களுடைய மக்கள் ஒவ்வொரு கிராமமாக நாங்கள் சென்ற போது மக்களிட்ட கண்ணீரை நாங்கள் கண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அபிவிருத்தி தேவையில்லை, எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. நாங்கள் இந்த 5 வருடங்கள் பல துன்பங்களை அனுபவித்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய தலைவர் விடுதலையாகி வர வேண்டும் என்று எத்தனை தாய்மார்கள், பிள்ளைகள், நண்பர்கள், பெரியவர்கள் எல்லோரும் அழுதலை நாங்கள் கண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அபிவிருத்தி வேண்டாம், எங்களுக்கு எங்களுடைய தலைவர் வேண்டும், எங்களுடைய ரிஷாட் பதவி வர வேண்டும், இந்த மண்ணுக்கு வர வேண்டும் என்று எத்தனை பேர் ஆசைப்பட்டதை பார்த்தோம். அதே போன்று எங்களுடைய கட்சியில் இருந்து சென்ற 3 எம்பிமார்கள் உங்களுக்கு தெரியும். அந்த எம்பிமார்கள் இந்த அமைச்சரை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று பல கோணத்தில் எங்களுடைய கடந்த பெசில் ராஜபக்ச அவர்களுடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். எப்படி சரி, இந்த தலைவரை 8 வருடம் இல்லாவிட்டால் 10 வருடம் நீங்கள் சிறைக்குள் வைங்கள் என்று சொல்லி அதற்கு இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பதவியை தங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் பாடுபட்டு எங்களுடைய தலைவர் பாடுபட்டு உருவாக்கிய முஷர்ரஃப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதுமல்ல, அதே போன்று புத்தளத்தில் இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் அலிசப்ரி அவரை இந்த புத்தளத்தில் வென்றிருந்தாலும் எங்களுடைய மண்ணில் உள்ள வாக்குதான் இங்க உள்ள இடம்பெயர்ந்த மக்கள் அங்க பதிவு செய்யப்பட்டு 25,000 வாக்குகளுக்கு மேல் அவர்களிடம் இருக்கின்றது. அந்த வாக்குகளை அளித்துதான் அவரை நாங்கள் அன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் ஆக்கியிருந்தோம். இருந்தபோது கூட இன்று அவர் எங்களை இல்லாமல் ஆக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று அவரும் சிந்திக்கிறார் என்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகையால் நீங்கள் யாரெல்லாம் எங்களுக்கு பஸ் வேண்டும், எங்களுக்கு தேவை இருக்கின்றது, வருகின்ற 3ஆம் தேதி எங்களுடைய தலைவருடைய பலத்தை, எங்களுடைய களத்தை நாங்கள் காட்ட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். ஒவ்வொருவரும், ஏனென்றால் இன்றிலிருந்து உங்களுடைய பிரதேசத்தில், உங்களுடைய கிராமத்தில் சென்று நீங்கள் தருகின்ற பஸ்ஸுக்கு நாங்கள் எப்படி ஆட்கள் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. சொல்லுகின்றார்கள், நீங்கள் ரிஷாட் பதிலுதவி அமைச்சவர்கள் இந்த 4 வருடம் கொண்டு செய்யவில்லை என்று சொல்லுகின்றார்கள். இந்த 4 வருடம் இருந்தவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? கடந்த டிசிபி மீட்டிங் கூட நான் கேட்டேன், நீங்கள் இந்த 4 வருடம் 5 வருடம் டிசிபி சேர்மனாக இருந்து இந்த மண்ணுக்கு என்ன செய்திருக்கின்றீர்கள் என்று நான் கேட்டிருக்கின்றேன். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், கடந்த காலம் தமிழ் முஸ்லிம் சிங்களம் என்று பாராமல் எல்லா சமூகத்துக்கும் சேவை செய்து எல்லா சமூகத்தையும் சமகனாக பார்த்த ஒரு தலைவன் தான் எங்களுடைய தலைவன். அதால் தான் அவர் பாதுகாக்கப்பட்டு சிறைகளில் வெளியே வந்தது. இந்த மக்களுடைய கண்ணீரும் துவாவும், எத்தனை மக்கள் நோன்பு நோட்டு எங்களுக்கு இந்த தலைவன் வேண்டும், இந்த தலைவன் விடுதலையாக வேண்டும் என்று எத்தனையோ மக்கள் குரல் கொடுத்ததை நாங்கள் கண்டிருக்கின்றோம். நாங்கள் சென்ற இடமெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஜாஹே எங்களுக்கு அவைகளுக்கு தேவையில்லை, எங்களுடைய தலைவனை எப்படி மீட்க முடியும்? நாங்கள் துவாதான் செய்ய முடியும், வீதியில் வர முடியும், போராட்டம் செய்ய முடியும். ஆனால் அந்த தலைவனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய மக்கள் அழுதலை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அந்த துவா பிரார்த்தனை தான் இன்று எங்களுடைய தலைவர் வெளியே வந்திருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் இந்த முறை நாங்கள் சஜித் பிரேமதாசாவை வெல்ல வைத்து நாங்கள் எங்களுடைய அமைச்சருக்கு பலத்தை இந்த வடபுலம் மட்டுமல்ல இலங்கையில் வாழ்கின்ற இந்த சமூகம் எங்களுடைய மினிஸ்டருக்காக வாக்களிக்கக்கூடிய எத்தனை ஆயிரம் பேர் இருக்கின்றார்கள், லட்சக்கணக்கான பேர் இருக்கின்றார்கள். அத்தனை பேரும் இந்த தலைமைத்துவத்துக்காக எங்களுடைய அமைச்சருக்காக வாக்களித்து இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 21ஆம் தேதி சஜித் பிரேமதாசா அமோகமாக வெல்லுவார் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வசலாம், வணக்கம்.